இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு இருப்பது எல்லோரா குகை ஆகும். இது ஒரு மலையையே குடைந்து குகையாகவும் சிற்பத்தையும் அமைத்திருக்கின்றனர். இந்த குகைகளை பார்த்ததில் திரும்பி பின் எல்லைக்கே செல்கிறோம். இந்த குகைகள் கிபி 5 முதல் 6ஆம் நூற்றாண்டில் ராஷ்டிரகூடர்களால் செதுக்கப்பட்டவை ஆகும். இது அவுரங்காபாத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது குடைவரை கட்டிடக்கலையின் முன்னோடியாக விளங்குகின்றது. இங்கு 34 குகைகள் உள்ளன. இக்குகையிலேயே இந்து, பௌத்தம், சமணம் கோயில்களும் துருவ மடங்களும் அமைய பெற்றுள்ளன. குகை 16இல் கைலாசநாதர் சிலையும் அதனை சுற்றி பல மாடிகளையுடைய கோவில் வளாகமாக காட்சியளிக்கிறது. இது யுனெஸ்கோவால் 1983இல் உலக பாரம்பரிய தலமாக அங்கீகரித்தது. ஆண்டுதோறும் எல்லோரா குகை பாரம்பரிய நடனம் மற்றும் இசை திருவிழா மார்ச் 3வது வாரத்தில் நடைபெறுகிறது. இங்கு கல்லின் கலைவல்லத்தையும் பிரம்மாண்டத்தின் உச்சத்தையும் கண்குளிர கண்களால் பருகுகிறோம். இப்பொழுது இந்து மத கடவுளின் சிலை உருவத்தையும் கைலாசநாதரையும் கண்குளிர காண்கிறோம். My father told me I was timid child. At school they said I had no style. I was dreaming to be those cool kids, but I come to fuck up my whole teenage life. Now I've been many places, so delicious. I used to cry overnight, but now I'm not gonna fit. It's the star that show me where I go, just like a new you. இப்பொழுது சமண புத்த மத வகுப்பு அறைகளையும் தியான மண்டபங்களையும் காண்கிறோம். இப்பொழுது எல்லோரா குகையை கண் குளிர கண்டு மன நிறைவுடன் வெளியேறுகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.